ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற போகிற கோவில் ஸ்ரீ அன்னம்மா தேவி கோவில். இந்த கோவில் பெங்களூரு மெஜஸ்டிக்கில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த கோவிலை பார்த்துருப்பீங்க. அண்ட் சில பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது அன்னம்மா தேவி கோவில். இந்த தேவியை பெங்களூரின் நகர தேவதையாக வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. காவல் தெய்வம், பெங்களூருவின் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மனுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலில் பசங்களுக்கு அம்மை நோய், காய்ச்சல்லாம் வந்தால் இந்த மாதிரி தயிர் கொண்டு வந்து இந்த கோவிலின் என்ட்ரன்ஸில் சில நாகர கல்லுங்க இருக்கும். அங்கே தயிர் ஊற்றுவாங்க, கல்லுப்பு போடுவாங்க. பசங்க உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு, பின்ன இங்கே இருக்கிற அம்மனுங்களை அழகாக அலங்காரம் பண்ணி நெகங்க எல்லாம் போட்டு அழகாக புடவை கட்டி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அம்மனை கொண்டு போய் அவங்க ஏரியாவில் அவங்க வேண்டிட்டு கொண்டு போய் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான வச்சுருக்க சிலைங்க தான் இதெல்லாம். இந்த சிலைங்க, அம்மனோட சிலையெல்லாம் கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்க. கோவிலேருந்து கொண்டு போவாங்க. அதுக்கோசரம் வச்சுருக்க சிலைங்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அம்மனோட முகம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவிலில் போனீங்களா நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க, பூ அலங்காரம் எல்லாம். இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா. நீங்கள் கேட்டதை கொடுப்பா அம்மா. ஆனால் உங்களோட நம்பிக்கையும் பக்தியும் உண்மையாக இருந்தால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அம்மா உங்களை கைவிட மாட்டா. நான் இந்த கோவிலுக்கு அடிக்கடி போவேன். எனக்கு நிறைய வேண்டுதல் அம்மா நிறைவேற்றிருக்கா. உங்களோட வேண்டுதலும் கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றுவான்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேற நான் அம்மா கிட்ட பிரார்த்திக்கிறேன். அம்மா உங்களை எல்லோரும் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் நினச்சது நடக்கணும். நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அம்மனை பார்க்க 2 கண்ணு போதாது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.